புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் அரசியல் சாசன படுகொலை தின நிகழ்ச்சி கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் 25/6/2025 அன்று நடைபெற்றது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே. கைலாசநாதன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மாண்புமிகு முதலமைச்சர் திரு நா. ரங்கசாமி அவர்கள், மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் திரு செல்வம் அவர்கள், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு ஆ. நமச்சிவாயம் அவர்கள், மாண்புமிகு கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் திரு PRN திருமுருகன் அவர்கள், செயலர் திரு நெடுஞ்செழியன் அவர்கள், செய்தித்துறை செயலர் திரு முகமது ஆசின் அபீத் அவர்கள், இயக்குனர் திரு முரளிதரன் அவர்கள் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். விழாவின் நிறைவாக காவல்துறையினரின் மோட்டார் சைக்கிள் பேரணியை மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் மற்றும் மாண்புமிகு முதலமைச்சர் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் 70வது ஆண்டு உதய தினத்தை முன்னிட்டு தன் கிளைகள் மற்றும் அலுவலகங்கள் வழியாக இந்த வருடம் ஜூன் மாதம் முழுவதும் ஊழியர்கள் மற்றும் ஊழியர்களின் குடும்பத்தினர் ஒன்றிணைந்து நாடு தழுவிய 70,000 யூனிட் இரத்த தானம் வழங்குவதற்கான முகாமை இந்தியா முழுவதும் நடத்தி வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மண்டலத்தை சேர்ந்த SBI வங்கியின் சார்பாக புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் இரத்த தான முகாம் 27/6/2025 அன்று நடைபெற்றது. இந்த முகாமினை மருத்துவமனையின் கண்காணிப்பாளர் டாக்டர் எஸ். செவ்வேல் அவர்கள் மற்றும் SBIயின் மண்டல மேலாளர் M. நடராஜன் ஆகியோர் துவங்கி வைத்தனர். புதுச்சேரி ஸ்டேட் பேங்க் துணை கிளை மேலாளர் ராஜதுரை வெங்கடேசன் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார். உதவி பொது மேலாளர் அன்புமலர் மற்றும் சரவணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த முகாமில் சுமார் 30க்கும் மேற்பட்டோர் இரத்த கொடை வழங்கினர். SBI டைரக்டர்ஸ், AGMs, ஸ்டாஃப்ஸ் எல்லோரும் அவர்கள் வருடாந்திர ஆண்டு விழாவிற்காக நம்மிடையே வந்து இரத்த தானம் செய்கிறார்கள். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், தானத்திலே சிறந்தது இரத்த தானம். ஏனென்றால் இரத்தம் வெளியில் கிடைப்பதில்லை, இது தானாக உற்பத்தியாகவும் இல்லை. இது மனிதனிடமிருந்து எடுத்து தேவைப்படும் மனிதர்களுக்கு உயிரை காப்பதற்காக கொடுப்பது இரத்த தானமாகும். இந்த சேவையை இந்த தருணத்தில் SBI ஸ்டாஃப்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் ஹவ் கம் ஃபார்வர்ட். அவங்க இந்த இரத்த தான விழாவை வந்து 30 பேர் இன்றைக்கு ரத்தம் கொடுக்குறாங்க. இது ஒரு மகத்தான நிகழ்ச்சி. இதை வருடம் அவர்கள் பண்ணுகிறார்கள் என்று நம்புகிறேன். மிக்க நன்றி. ஸ்டேட் பேங்க்குடைய 70வது ஃபவுண்டேஷன் டேக்காக the bank has organized to collect 70,000 units of blood and our staffs are willingly donating the blood. We are happy on that. We will assure that we will continue the same. Thank you for the cooperation. On behalf of State Bank of India, I am Natarajan, Regional Manager Pondicherry. Commemorating the annual bank day, State Bank has initiated this initiative for donating bloods from all their staff members for this noble cause. I also congratulate and thank all my team members who are concerned, they have convinced to get the blood donation. I thank you all, one and all again. Thank you. இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் உறுப்பு மாற்று ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன். என் பேர் தனலட்சுமி. இங்கே இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் வந்துட்டு மாநில உறுப்பு மற்றும் திசு மாற்று அமைப்பு வந்து அமைச்சிருக்காங்க. இது 2021 அமைச்சது. இது எதற்காக இந்த அமைப்பு இருக்குன்னா, நம்ம புதுச்சேரி மாநிலத்தில்
எந்த மருத்துவமனையிலையும் வந்துட்டு உறுப்பு மாற்று ஒருங்கிணைப்பு யாரெல்லாம் பண்ணுறாங்களோ, அதாவது உறுப்பு மாற்று சிகிச்சை எங்கே பண்ணுறாங்களோ அதை வந்து கவனிக்கிறது அண்ட் கண்காணிக்கிறது இந்த ஆர்கனைசேஷனோட வேலை. ஸோ இங்கே நீங்கள் பிளட் டொனேஷனுக்கு வந்திருக்கிறவங்க வந்து எஸ்பிஐ பேங்க்லேருந்து வந்திருக்காங்க. அவங்களோட 70வது தொடக்க நாளுக்காக அவங்க எல்லாருக்கும் நான் பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறேன். எப்படி வந்துட்டு இரத்த தானம் செய்கிறது ஒரு நல்ல விஷயமோ, அதே மாதிரி உறுப்புகளையும் தானம் செய்கிறது இப்போதைக்கு வந்து இன்றியமையாதான் இருக்குது. ஆனால் ஏன்னா இப்போது எப்படி ரத்தம் தேவைப்படுதோ, ஒவ்வொரு சிகிச்சைக்கும் ரத்தம் எப்படி தேவைப்படுதோ அதே மாதிரி உறுப்புகளை தானம் செய்கிறதும் தேவைப்படுதா இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு உறுப்புகள் செயலிழக்கும் போதும் அதுக்கு வந்து மாற்று அறுவை சிகிச்சைன்னு பார்த்தோன்னா அது அறுவை சிகிச்சை மட்டும்தான், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மட்டும்தான். உறுப்புகளை வந்து எப்பவுமே யாராலையும் பெற முடியாது, அது வந்து இறந்தவங்க மூலியமாக தான் பெற முடியும். இது இறந்தவங்க மூலம் வந்து மூளைச்சாவு அடைஞ்சவங்க இல்லைன்னா இயற்கை மரணம் அடைஞ்சவங்க கிட்டேருந்து எடுக்க முடியும். பொதுவாக இயற்கை மரணம் அடைஞ்சவங்க கிட்ட வந்து திசுக்களை எடுக்க முடியாது, அதாவது கண்களை இல்லை தோல் இல்லை எலும்புகளை வந்து தானமாக பெற முடியும். மூளைச்சாவு அடைஞ்சவங்க கிட்ட வந்து எல்லா உறுப்புகளையும் எடுக்க முடியும். ஸோ மூளைச்சாவு அடையும் போது எல்லா உறுப்புகளையும் தானம் செய்யணுன்னா நாம் அதுக்கு முன்னாடி வந்து உறுப்பு தான உறுதிமொழி எடுத்துக்கணுன்றதை நான் வேண்டி கேட்டுக்கிறேன். இதை ஏன் இந்த மாதிரி இன்சிஸ்ட் பண்ணுறோன்னா, நம்ம இந்திய கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து இருதய நோயினாலையும் கிட்னி ஃபெயிலியர் ஆனாலையும் லிவர் ஃபெயிலியர்னாலையும் ஒவ்வொரு வருடமும் 50,000 பேர் வந்துட்டு இறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்கு. இதை வந்து தடுக்கிறதுக்காக நம்ம இந்திய அரசாங்கம் வந்து பெரும் முயற்சி எடுத்துகிட்ருக்காங்க. ஒவ்வொரு மாநிலத்துலேயும் இந்த மாதிரியான அமைப்பை அமைச்சு எல்லார்கிட்டேயும் வந்து உறுப்பு தானத்தை வந்து முக்கியத்துவத்தை வந்து தெரிவிக்கணுன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்திய அரசாங்கம் வந்து ஒரு ஆப் எடுத்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ஆர்கன் டொனேஷன் ரெஜிஸ்ட்ரின்ட்டு. இதன் மூலயமா நம்ம ஆதார் கார்டு போடும்போது ஒரு ஓடிபி வரும். அது மூலயமா நம்மளோட உறுப்பு தான உறுதிமொழியை வந்து நம்மளோட செல்ஃபோன்லேயே சர்டிஃபிகேட்டாக எடுத்துக்கலாம். ஸோ உறுப்பு தான உறுதிமொழிங்க எடுத்தாலும் உங்களோட குடும்பத்தார்கிட்ட உங்களோட விருப்பத்தை வந்து தெரிவிக்கணும். இதன் மூலயமா என்ன ஆகும்னா அது செயல்படுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா உறுப்புகளையும் தானம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால், மூளைச்சாவு அடைஞ்சவங்க எல்லா உறுப்புகளையும் தானம் செய்ய முடியும். இயற்கை மரணம் அடைஞ்சவங்க கண்களை தானம் செய்ய முடியும். நம்ம புதுச்சேரி அரசாங்கமும் இயற்கையாக இறந்தவங்க கிட்டேருந்து கண்களை வந்து தானம் செஞ்சு எடுத்துக்கிறாங்க. அதன் மூலயமா அவங்களுக்கு சான்றிதழும் கொடுக்குறாங்க. எப்படி பிளட் டொனேஷன் பண்ணுறோமோ அதே மாதிரி உறுப்புகளையும் தானம் செய்யணுன்றதை உங்ககிட்ட நான் கேட்டுக்கொள்கிறேன்.